வணக்கம் ஜோதிடரியா. வணக்கம். ஜோதிடரியா, நீங்கள் இந்த வாரம் வடபழனி கோவிலுக்கு போயிருந்தீங்க. அங்கே வந்து நிறைய ஜோடிகளுக்கு திருமணம் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி நீங்கள் திருமணம் ஆகும்னு சொன்ன ஜோடிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சா? ஆச்சுதையா. நான் இந்த நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த வடபழனி திருமணம் ஆகிறதுக்கு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலம். என்ன பண்ணால், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில், அதாவது 6 to 7 முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி செவ்வாய்க்கும் அபிஷேகம் பண்ணோன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் இது ஒரு நல்ல பரிகாரம் தான், அவங்களுக்கும் கிடைக்கும். ஒரு அன்பருக்கு 40 வயசு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அவர் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலையேன்னு துடிச்சிட்டு இருந்தார். அப்போ எங்ககிட்ட கேட்கும்போது நான் இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது. இந்த வாரம் நிறையா பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நான் பரிந்துரைத்தவங்க, பரிகாரம் பண்ணவங்க எல்லாருக்கும். அதே மாதிரி காது குத்து விழாவும் நிறைய பேருக்கு நடந்தது. அதுவும் பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனவே உங்களுக்கு ஏதாவது திருமணம் ஆகாவிட்டாலோ இல்லை குழந்தை பேர் இல்லாவிட்டாலோ இந்த வடபழனி ஸ்தலத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். என்னுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆமாம் பக்தர்களே, உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களையும் நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். நான் எங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஜோதிடத்திற்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.